வீட்ல நண்டு செஞ்சு ரொம்ப நாளா இருந்துச்சு. இன்னைக்கு நண்டுக்காரங்க வந்திருந்தாங்க. ஒரு 1 கேஜி வாங்கிட்டு அத நல்லா வாஷ் பண்ணி, கிளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நண்டு குழம்பு செய்யலான்னு சொல்லிட்டு அதுக்கு மசாலா தான் ரெடி பண்ணிட்டுருந்தேன். முதல்ல ஒரு ஜார்ல வந்து ஆனியன் கட் பண்ணி போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ஸ்பைசஸ் பட்டை, லவங்கம், ஜீரா இதெல்லாம் எடுத்து வச்சிருந்தேன். அதெல்லாம் சேர்த்துட்டு அது கூடவே 2 பச்சை மிளகாவும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அரைச்சு எடுத்துடலாம் பேஸ்ட் மாதிரி. அதுக்கப்புறம் டொமேட்டோவும் அரைச்சிக்கலாம்னு சொல்லிட்டு டொமேட்டோ கட் பண்ணி போட்டிருக்கேன். அதில் வந்து தேங்காய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் சேர்த்ததுக்கு அப்புறமா கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கிறேன். புதினா வந்து அந்த ஸ்மெல் நண்டோடைய ஸ்மெல் வராமல் இருக்கணும்னு புதினாவும் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் அதையும் அரைச்சி எடுத்துட்டு மசாலா எல்லாமே ரெடியாக இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு பாத்திரம் எடுத்து பாத்திரம் காஞ்சதுக்கு அப்புறமா அதில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் ஸ்பைசஸ் எல்லாம் எடுத்து வச்சதெல்லாம் அதில் சேர்த்துட்டு ஆனியன் பேஸ்ட் அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா, அதையும் அதில் சேர்த்துக்கிறேன். இந்த ஆனியன் பேஸ்ட் சேர்த்ததுக்கு அப்புறமா அது வந்து நல்லா வதக்கி வரட்டும். அது நல்லா வதக்கி விட்டு அதுக்கப்புறம் அதுல வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். எவ்வளவு வேணுமோ அவ்வளவு போட்டுக்கோங்க. போட்டுட்டு அது ரெண்டும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் நல்லா ஜெல் ஆகி வரட்டும். அதுக்கப்புறம் வந்து 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். நான் காரத்துக்காக பச்சை மிளகாய் இருக்கட்டும்னு 2 கட் பண்ணி சேர்த்திருக்கேன். அதுக்கப்புறம் அதுவும் வந்து நல்லா ட்ரை ஆகி வரும். அதுக்கப்புறம் அதுல அரைச்ச தக்காளி பியூரி இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும். இதுக்கப்புறம் வந்து இதுல தேவையான மசாலா எல்லாமே வந்து சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். முதல்ல வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து மிளகாத்தூள் வந்து உங்களுக்கு எவ்வளவு காரம் வேணுமோ அவ்வளோ அதுக்கேற்ற மாதிரி வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. குழம்பு திக்கா வரணும்னு சொல்லிட்டு நான் வந்து தனியாத்தூளும் வந்து சேர்த்துக்கிறேன். நான் வந்து ஒரு 2 ஸ்பூன்ஸ் வந்து போட்டிருக்கேன். ஸோ குழம்பு வந்து கொஞ்சம் திக்கா வரும். அதுக்கப்புறம் ஃபிஷ் குழம்பு மசாலாவும் சேர்த்துக்கிறேன். அது சேர்த்துட்டு வந்து அது கூடவே கொஞ்சம் பெப்பர் தூள் வந்து காரத்துக்காக வந்து நான் சேர்த்துக்கிறேன். எல்லா மசாலா எல்லாம் போட்டதுக்கு அப்புறமா கன்சிஸ்டன்சி இப்படி தான் கொஞ்சம் திக்கா வந்திருக்கும். இதுல வந்து நம்மளுக்கு எவ்வளவு தண்ணி வேணுமோ அவ்வளவு ஊத்திக்கலாம். முதல்ல வந்து நான் வந்து புளி வந்து கரைச்சி வச்சிருந்தேன் இல்லையா, அந்த புளி வந்து அதுல ஊத்திக்கிறேன். அப்பதான் வந்து டேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லா டேங்கியா இருக்கும். நல்லா கொஞ்சம் புளிப்பா இருக்கும். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்திட்டு அது வந்து நல்லா கொதிச்சு வரட்டும். கொஞ்ச நேரம் ஒரு 2 மினிட்ஸ் விட்டுருங்க. மூடி போட்டு விட்டுட்டு 2 மினிட்ஸ் விட்டா போதும். அந்த கிரேவி வந்து நல்லா கொதிச்சு வந்துடும். இந்த கிரேவி கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து வாஷ் பண்ணி வச்சிருக்க நண்டு பீசஸ் எல்லாம் வந்து அதுல வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து நண்டு வந்து நல்லா மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். அதையுமே அதுல சேர்த்து அது வந்து நல்லா வந்து ஒரு 15-20 மினிட்ஸ்க்கு வந்து விட்டுடலாம். அது கொதிக்கிறப்பவே அது வேகிறப்பவே வீடு ஃபுல்லா வந்து அந்த கிரேவி ஸ்மெல்லு தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 20 மினிட்ஸ் விட்டுட்டு அதை எடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பரான நண்டு கிரேவி இல்லை நண்டு குழம்பு வந்து ரெடி ஆயிடும். இது பண்றதுக்கு ஆக்சுவலா ஒரு 30 மினிட்ஸ் தான் வேணும். இது எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து நான் சைட்ல வந்து ஃபிஷ்ஷுக்கு வந்து மசாலா எல்லாம் போட்டு வச்சிருந்தேன். அது ஃபிஷ்ஷுமே வந்து ஃப்ரை பண்ணிட்டு நண்டு கிரேவி வச்சு ரைஸ் கூட சாப்பிட்டு என்னுடைய சண்டேவோட லஞ்ச் முடிச்சாச்சு. பாய்.